நம்மகிட்ட நிறைய உலகப்பற்று. இந்த உலகப்பற்று நம்மளை ஆக்கி படைச்சு இறைவனை மறக்க செய்யுது. குர்ஆன் ஓதுற வீதம் குறைவு, ஹதீஸ் கேட்கிற வீதம் குறைவு, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிற வீதம் குறைவு. புதுசா ஒரு போன் வந்திருக்குது. புதுசா ஒரு போன் வந்தா அதுல உள்ள எல்லா ஆப்ஷனும் ஒரே வாரத்துல நமக்கு தெரியுது. ஒரு போன் வந்துட்டு அதுல உள்ள எல்லா ஆப்ஷனும் ஒரு வாரத்துல நமக்கு தெரிஞ்சிடுது. ஆனா இன்றைக்கும் மையத்து தொழுகையை கொண்டு வந்து நிப்பாட்டினா தொழுகை முறையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை மௌலவிக்கு ஏற்படுது. இன்னைக்கா முதல்ல மைய தொழுகிறோம், எத்தனை மையத்தை தொழுதுருப்போம்? பெரிய ஒரு கணக்கு படமா அது. வெறும் 4 தக்பீர் தான். முதல்ல எது ஃபெஸ்ட் எதுங்கிறதே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எத்தனை பெருநாள் தொழுதுருப்போம்? இன்னைக்கு ஒரு பெருநாள் வருதுன்னு சொன்னாலும் சஃப்ல நிப்பாட்டிட்டு 2 ரக்காத்து, முதல் ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர் என்று சொல்லித்தான் ஆகணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகுது. போன்ல பல ஆப்ஷன் தெரியுது நமக்கு, ரிமோட்ல கேட்ட துறக்க தெரிஞ்ச நமக்கு இன்னும் மார்க்கத்துல சில விஷயங்கள் தெரியாமலே இருக்குது. சொல்லப்படாத விஷயமா இருக்குதா? இல்ல அடிக்கடி சொல்ற விஷயத்தை திரும்பவும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை என்றால் நம்ம மார்க்கத்துல தெளிவில்லாம இருக்கு, நம்ம மார்க்கத்துல தேவையில்லாம இருக்கிறோம். இது சடவாதம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? உலகப்பற்று நம்ம கிட்ட வெறுமங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. யூதர்கள் அதை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு உலகப்பற்று தான், நமக்கு உலகப்பற்று ஒண்ணுமே இல்லைங்க. கண்ணை வளைச்சிருக்கிற கருப்பை எப்படி போக்குறதுங்கிறதுக்கு காலையிலேயே டிவியில ஒரு 5 பேர் உட்கார்ந்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை இல்லாதவங்க நம்ம வீட்டு வேலையெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம கட்டின வீட்டுக்கு நம்ம என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணுங்கிறத நாம தீர்மானிக்கிறதுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை. அதுக்கு ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒருத்தன் இருப்பான், அதுக்கு ஒரு கோர்ஸா அதை இன்ஜினியரிங் படிச்சுட்டு வச்சுட்டு அது அந்த டிசைனிங் அவர்கிட்ட நாங்க கொடுப்போம். எங்க வீடு என்ன இருக்குது, எங்க கிளைமேட் என்ன இருக்குது, இந்த வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும் கொஞ்சம் டிசைன் பண்ணித்தாங்க. அவர் டிசைன் பண்ணி வீட்டுக்குள்ள இந்த இடத்துல சோபா போடுங்க, இந்த இடத்துல மேசை போடுங்க, இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வைங்க, இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, இந்த இடத்துல ஹென்ட்ரன்ஸ் கொண்டு வைங்க, இந்த இடத்துல கேட்டின் போடுங்க, இந்த கேட்டின் இந்த கலர்ல இருக்கட்டும், அதுல எந்த கலர் பூ இருக்கட்டும், சுவர் இந்த கலரா இருக்கட்டும், அந்த சீட்ல இப்படி எல்லாம் டிசைன் போடுங்க, டைல்ஸ் இந்த கலர்ல போடுங்க. அவன் மூளையை நம்ம கிட்ட தர்றான். அதை அடகு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நம்மளை சுயமா சிந்திக்க விட மாட்டேங்கிறான். நம்ம எப்படி பல்லு விளக்கணும், எப்படி செருப்பு போடணுங்கிறதையும் இன்றைக்கு எதிரி தீர்மானிச்சுட்டு இருக்கலாம். இதை நடந்துகிட்டு இருக்கிறது. எனவே இந்த ஒரு சடவாதம் நமக்கிட்ட திணிக்கப்பட்டு உலகப்பற்று, உலக மோகம் நமக்குள்ள கொண்டு வரப்படுது. இன்னைக்கு டிவிங்கிறது, ஹேண்ட்போனுங்கிறது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது இலவசமா நமக்கு தரப்பட்டிருக்குது, விலையை குறைச்சி நமக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதை வச்சுத்தான் இளைஞர்களுடைய ஆளுமையை ஆராய்ந்து அதனை பயன்படுத்தி பல முயற்சிகளை யூத கிறிஸ்தவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதை நாங்க பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் இந்த ஹர்புல் அக்ஃபார். இந்த ஹர்புல் அஃப்கார்ங்கிறது சிந்தனை புரட்சி. இந்த சிந்தனை புரட்சி என்கிறது என்னன்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? ஒரு விளம்பரம் செய்யறதாக இருந்தாலும் இந்த விளம்பர கம்பெனியை 99% வைத்திருக்கிறவங்க யூதர்கள் தான். ஒரு விளம்பரம், அதுக்கு நிறைய சைக்காட்டிஸ்ட், நிறைய உளவியலாளர்களுடைய கருத்துக்கள் குவிக்கப்படுது. அப்படி குவிக்கப்பட்டு நமக்குள்ள உளவியல் ரீதியாகவே நம்முடைய ஆளுமையை அறிந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிந்தனை புரட்சியில இவங்க கையாளக்கூடிய ஒரு விஷயம் யுத்த சூழலை உருவாக்குதல், இன்னொன்று நிவாரணம், புலமை பரிசில் வழங்குதல், இன்னொன்று ஊடக யுத்தம், இன்னொன்றுதான் கலாச்சார ஊடுருவல். இவ்வாறான சிந்தனை புரட்சிகளினூடாக நம்மளை கெடுத்துக்கிட்டிருக்கிறான். யுத்த சூழல், நிவாரண புரட்சி, ஊடக யுத்தம், கலாச்சார ஊடுருவல். இந்த கலாச்சார ஊடுருவல்கள் நிச்சயமாக இந்த ஊடகங்களினூடாகத்தான் திணிக்கப்பட்டு இருக்கு. ஒருத்தனுடைய கலாச்சாரத்தை நமக்கு தந்துக்கிட்டு. நானும் இங்க ஊர்ல வரும்போது கண்ட அண்டைக்கு நிறைய பேர் முடி வெட்டி வச்சுக்காங்க. முடிக்கு ஜெல்ல பூசி முள்ளு மாதிரி நீட்டிக்கு வச்சிருக்கிற ஊர். அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க. சரி, இப்ப பாருங்க, கலாச்சார ஊடுருவல் என்று சொல்லும் போது அவர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம இளைஞர்கள் இன்றைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு வந்த போதே நான் பார்த்தேன், முடி வெட்டுறதுல அவங்க கலாச்சாரம். முகமது நபி தாடி வைக்க சொன்னாங்கன்னா அது நமக்கு வெக்கமா இருக்குது. அவன் முள்ளம்பண்டி மாதிரி தலையை வச்சுக்கிறது அது நாகரிகமா தெரிகிறது.
ரசூலுல்லாஹ் கரண்டை காலுக்கு மேல போட சொன்னாங்க, அது நமக்கு வெக்கமா இருக்குது. அவன் முடங்காலுக்கு மேல போட்டா கூட அது நமக்கு ஸ்டைலா தெரியுது. எனவே இந்த கலாச்சார ஊடுருவல் கூட இன்றைக்கு நமக்கு எதிரான ஒரு சதி. அதை இந்த ஊடகங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அவன் உடம்புல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு சொன்னான், அவன் உடம்புல வெட்டிக்கிட்டாலும் சரி குத்திக்கிட்டாலும் சரி, அது நமக்கு சரியா தெரியுது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லதத்தபிஉன்ன ஸனன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய வழிமுறையை அச்சுட்டாக அப்படியே நீங்க பின்பற்றுவீங்க. ஷிப்ருன் பி ஷிப்ரி, ஷானுக்கு ஷான், முளத்துக்கு முளம். ஹத்தா லவ் ஸலத்து ஹுஜர தப்பின் லஸலக்துமூஹு, அப்போ அந்த அவன் ஒரு உடும்பு பந்துக்குள்ள நுழைய முற்பட்டாலும் நீங்களும் நுழைய முயற்சி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. உடும்பு பந்துங்கிறது ஏன் சொல்றாங்கண்டா, அதுக்குள்ள மனுஷன் நுழைய முடியாது. ரெண்டாவது, உடும்பு பந்து ரொம்ப நாத்தம் உள்ளது. அதையும் பொருட்படுத்தாம அவன் செய்தாங்கிறதுக்காக செய்ய பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க அவங்கள பின்பற்றுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போதுதான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூது வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன போது, ஃபமன், வேற யாரு, அவங்கள தான் சொல்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்தை பார்வையை தன்ற பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக உடம்புல இப்படி ஊசியை ஏத்திக்கிட்டான்னு சொன்னா, இதை பின்பற்றி நம்முடவனும் ஊசி ஏத்திக்கிறான். உடம்புல சில மாற்றத்தை, ரெண்டு கொம்பு ஷைத்தானுடைய கொம்பு மாதிரி கொம்பு வச்சுக்கிறான் பாருங்க. இவனை லைக் பண்றவங்களுக்கு நிறைய பேர் இவனை லைக் பண்றவங்க, ரொம்ப பியூட்டிஃபுல், இவனை போட்டோ எடுக்கிறவங்க, இவனை பியூட்டி என்று சொல்றவங்க. இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் இன்றைக்கு நாகரிகமாகுது. ஒரு பைத்தியகாரத்தனம், எது அசிங்கமோ அது நாகரிகமாகுது. நான் கேட்கிறேன், எவனாச்சும் நாயோட பேசிக்கிட்டு நிப்பானா? பேசினா அவனை பைத்தியகாரம்பாங்க. இன்னைக்கு நாய கல்யாணம் பண்றது நாகரிகமாகுது. நாய கல்யாணம் பண்ணா நாகரிகமாகுது. அப்ப பீஜிங்லையும் பெல்ஜியத்திலையும் 1996 ஒரு பெரிய மாநாடு போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எது அசிங்கமோ அதை நாகரிகமாக்குறாங்க. என்ன செய்தாங்க? தன் இன திருமணம், ஓரின சேர்க்கை, ஆண் ஆணை திருமணம் முடிப்பதையும் பெண் பெண்ணை திருமணம் முடிப்பதையும் நாகரிகம் என்று அறிமுகப்படுத்தி அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப எது அசிங்கமோ அது நாகரிகமா தெரியும். ஆடைகள் தான் மனுஷனுக்கு நாகரிகம். ஆடையை குறைக்கிறது இன்னைக்கு நாகரிகமா தெரியுது. அப்படி பார்க்க போனா நாய் பன்றி எல்லாம் உச்சக்கட்ட நாகரிகத்தில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப குறைஞ்சிட்டது, ஒண்ணுமே இல்லை. அப்ப இன்னைக்கு நாகரிகம் என்ற பேரில் அவங்க செய்யறதெல்லாம் இந்த ஊடகங்கள் கடத்தி நமக்கு கலாச்சாரமா திணிச்சுக்கிட்டு இருக்குது. ஆக இஸ்லாமிய கலாச்சாரங்களை தரக்குறைவாக கருதி செய்யறாங்க. ஒரு பாத்திரத்துல பால் இருக்குதுண்டா, அந்த பால் ஃபுல்லா இருக்குதுண்டா, அதுக்குள்ள இன்னொரு அசங்கம் வர்றதா இருந்தா பால் குறையும். மார்க்கம் நமக்கு பூர்த்தியாக்கப்பட்டது. சூரத்துல் மாயிதாவுல 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கம் பூர்த்தியாக்கிட்டேன். பூர்த்தியான இந்த மார்க்கத்துக்குள்ள இன்னொரு கலாச்சாரம் வந்துட்டுண்டா இருக்கிறது குறையும். இவர்களுடைய கலாச்சாரங்களை திணிக்க திணிக்க என்ன செய்யறாங்கண்டா, நம்முடைய இஸ்லாமிய நாகரிகத்தை நமக்கு கொச்சப்படுத்துறாங்க, நமக்கு இஸ்லாமிய நாகரிகத்தை கேவலப்படுத்துறாங்க. இந்த பொதுபால சேனை எல்லாம் வாரத்துக்கு முன்னாடி சுமார் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இலங்கையில ஒரு சிட்டியில நடந்த ஒரு சீனத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2 முஸ்லிம் பிள்ளைகளையும் வேன்ல கொண்டாந்து விட்டுட்டு பாப்பா பார்த்துக்கு நிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு பாருங்க. இந்த பிள்ளைகள் என்ன, பாப்பா தான் பார்த்துக்கு நிக்காரு விட்டுட்டு. இந்த பிள்ளைகள் என்ன செய்தா, சிங்கள ஒரு குழந்தையாக தன்னை மாத்திக்குது. ஏன்னா இவங்க படிக்கிற பள்ளிக்கூடம் ஒரு சிங்கள பள்ளிக்கூடம். அந்த பௌத்த ஸ்கூல்ல தான் நல்ல நாகரிகம் இருக்குதுன்னு இவங்க நம்புறாங்க. வீட்டில் இருந்து வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முஸ்லீமாகவே வெளியிறங்கி ஸ்கூலுக்கு பக்கத்தில் வச்சு இன்னொரு மதத்து கலாச்சாரமாக தன்னுடைய கலாச்சாரத்தை மாத்துறாங்க. தலையில இருந்த பர்தாவை தூக்கி இவங்க வைக்கிறது பேக்கில், உண்மையிலேயே பர்தாவை மட்டும் வைக்கல, ஈமானையும் சேர்த்து தான் வைக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் நல்லா படிக்காது. ஏனென்றா இந்த பிள்ளைகளுக்கு மனசுல உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும். இது நமக்கு சொல்லித்தரப்பட்ட விளக்கம். இஸ்லாமிய கலாச்சாரம் வெக்கமா தெரியுது, இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு தரக்குறைவா தெரியுது.
இஸ்லாமிய கலாச்சாரம் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ها قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من جاركم أن العطايا حفظ أين واكتساب